இது இப்படி ஒரு கேவலமாக பேசிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரவே உனக்கு வெக்கமா இல்லையா? நீ இப்போ எங்கிட்ட வழக்கு காலி பண்ணுறதுக்காக மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்கிற. இது மன்னிப்பு கேட்டு நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு கிடையாது. இது கீழ்த்தரமானது, வெக்கக்கேடானது. இப்படி ஒரு அமைச்சர் இருப்பதே அவமானமாக இருக்குது. இது தேசத்துக்கே அவமானம்னு சொல்லி பாஜக மந்திரியை துளைத்தெடுத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம். இப்போயாவது அவர் ரிசைன் பண்ணல. மான வெக்கம் சூடு சொரணம் இருந்தால் இப்போயாவது ரிசைன் பண்ண சொல்கிறேன். அப்படி இல்லாமல் வெளியில் மிரட்டினா என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்றம் பெருசா, பாராளுமன்றம் பெருசா, கான்ஸ்டியூஷன் பெருசா அப்படின்னா இன்னைக்கு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. பாராளுமன்றம் பெருசு கிடையாது, உச்சநீதிமன்றம் பெருசு கிடையாது, அரசியல் சட்டம் தான் பெருசு. Constitution of India, which is supreme, and all the three wings of the Constitution. ஆளுநர் தொடர்பாக எழுப்பின கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை என்பதுதான் சட்டநிலை. உச்சநீதிமன்றம் அதை நிராகரிக்கலாம். The governors has been taught lesson by historical judgment, which will remain there. The reference which has been made cannot be answered, need not be answered. The judgment is binding. The remedy is only review on the curative petition. There are instances where reference is made under Article 143 by the President of India. சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக இன்னைக்கு பிஆர் கவாய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை கலந்துருக்கு போது சொல்கிறாரு, மற்ற பாராளுமன்றமும் சரி மற்ற எல்லா அமைப்புகளுமே சமமானது, ஆனால் அரசியல் சட்டம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு நீ நேரடி ஜனாதிபதி குருமுக்கு பதில் சொல்ல ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் கூட அவர்களை வரவில்லைங்கிறது ஒரு செய்தியாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே சந்தித்த வழக்கறிஞர்களை ஜெய் பீம்னு சொல்லி வரவேற்றதா சொன்னாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு அவர் சொந்த மாநிலத்துக்கு வருகிற போது அங்கே வழக்கறிஞர் சங்கங்கள் கோவா, மும்பை எல்லாம் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி, பாராட்டு நிகழ்ச்சி நடத்துகிற போது மும்பையோட கமிஷனர், முக்கிய அதிகாரிகள்லாம் ஆப்சண்ட் ஆகிருக்கிறாங்க. கவாய் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ திட்டமிட்டு அவர்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் வருது. 6 மாதம் தான் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குமா அப்படின்ற சந்தேகம் அவருக்கு அதை வெளிப்படையாக பேசியிருக்காரு. உச்சநீதிமன்ற வரலாற்றில் ஒரு தலைமை நீதிபதியை இப்படி புறக்கணிக்கிறதுன்றது பட்டியல் சமூகம் என்பதால் புறக்கணிக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. ஓகே, இப்போ எப்படி இதை பார்க்குறது? இதை வெளிப்படையாக அவர் சொல்லிட்டார், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, இன்னும் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாரு. அப்போ பாஜக அரசின் பார்வை என்னவாக இருக்கிறது அப்படின்றது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. அவர் சொன்ன பிறகு பிரதமர் இதுவரை பேசலை, குடியரசுத் தலைவர் பேசலை, துணை ஜனாதிபதி மற்றதுக்கெல்லாம் பேசுகிறாரு, அவர் பேசலை, உள்துறை அமைச்சர் பேசலை, யாருமே பேசலை. அடுத்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த தலைமை நீதிபதியோட ஒரு மோதல் போக்கை இவர்கள் கடைபிடிக்கிறார்களா அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது விஷயம் இந்த உச்சநீதிமன்றத்திடம் தமிழக அரசின் ஆளுநர் வழக்கு தீர்ப்பு தொடர்பாக இவங்க கேள்வி எழுப்பி உச்சநீதிமன்றத்தை நெருக்கடி பண்ணுற விதமாக கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த இதிலே அவர் சொல்லியிருக்கிறாரு, இதே போல் நீதிபதிகள் பிரதமரோட நிகழ்ச்சியோ மற்றவங்க நிகழ்ச்சியோ புறக்கணிச்சிருந்தா இந்த யாரும் உச்சநீதிமன்றத்துக்கு இப்படி அதிகாரம் இருக்கா, ஆர்டிகல் 142 இப்படி பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசுகிறாரு. அப்படின்னா ஏற்கனவே ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது சிறப்புரிமையை பயன்படுத்தியதை கடுமையாக வெளியில் விமர்சனம் பண்ணாங்க, கண்டெம்ட் அளவுக்கு பேசினாங்க. தங்கர் பேசுகிறார், அவர் பேசுகிறார், இவங்க பேசுகிறார், உச்சநீதிமன்றத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கினார்கள். அதுதான் அவர் அந்த வலியை, வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். சட்டப்படி நாங்கள் தீர்ப்பு சொல்கிறோம், அது ரிவ்யூ போடு, மற்ற சட்டப்படி எதிர்கொள்ளு, அப்படி தானே செய்ய முடியும். அப்படி இல்லாமல் வெளியில் மிரட்டினா என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்றம் பெருசா, பாராளுமன்றம் பெருசா, கான்ஸ்டியூஷன் பெருசா அப்படின்னா இன்னைக்கு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. பாராளுமன்றம் பெருசு கிடையாது, உச்சநீதிமன்றம் பெருசு கிடையாது, அரசியல் சட்டம் தான் பெருசு. அரசியல் சட்டத்தை எல்லாரும் கடைபிடிச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி தான் தீர்ப்பு வழங்குறோம், அவ்வளோதான் விஷயம்னு அவர் முடிச்சிட்டாரு. இது ஏற்கனவே பலரும் இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஆனால் பாஜக எப்பயுமே அரசியல் சட்டம் தொடர்பாக விட்டு உச்சநீதிமன்றத்தோட மோதுவதே ஒரு போக்காக வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நெருக்கமான நீதிபதிகள் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது. இப்போ சந்தோஷ் சூட் இருந்தார், அவர் வீட்டுக்கே பூஜைக்கு போகிறார் மோடி, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அவர் விமர்சிச்சிருக்காரு, சந்தோஷ் சூட் விமர்சிச்சிருக்காரு, இந்த மாதிரி கால நிர்ணயம் பண்ணிட்டு சரிதான் இருக்காரு. இன்னைக்கு கால நிர்ணயம் பண்ணித்தாகணும். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். 15 வருஷம் இப்போ ஆளுநர் கையெழுத்து போடல, குடியரசுத் தலைவர் 20 வருஷம் கையெழுத்து போடலைன்னா, அடுத்தடுத்து குடியரசுத் தலைவர் மாறுறவங்களாம் கையெழுத்து போடலைன்னா எதுக்கு அந்த சட்டத்தை இயற்றணும்? அப்போ எப்படி ஒரு நாட்டை ரன் பண்ண முடியும்? ஒரு ஸ்டேட்டை எப்படி ரன் பண்ண முடியும்?
சட்டமன்றத்தில் ஏற்றிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தா நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு நிராகரிச்சா அது ஜனநாயக ஆட்சி கிடையாது இல்லை, அது சர்வாதிகாரம். அப்போ குடியரசுத் தலைவர் அந்த நாட்டின் அதிபர், அவரோட ஏஜென்ட் தான் கவர்னர். வெள்ளைக்காரன் காலத்தில் என்னவோ அதான் அப்படி வச்சுட்டு போக முடியுமா? அப்போ அரசியல் சட்டம் கொண்டு வந்தது பாராளுமன்றம், சட்டமன்றம், இதுக்கெல்லாம் மீனிங்கே இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான். இப்போ கால நிர்ணயம் செய்தது என்பது சரி என்பதை முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி கோபால் கவுடா அவர்கள் வந்து தெளிவாக கராரா பேசின பதில் அவசியமே இல்லைன்னு அதாவது கால நிர்ணயம் சொன்னது சரின்னு சொல்லி பல சீனியர் சொல்லிட்டாங்க. இது வந்து நீங்கள் உச்சநீதிமன்றம் இதற்கான பதிலை சொல்ல வேண்டிய அவசியம் தேவையும் கிடையாது. இது பொலிட்டிக்கலாக கொடுத்தாங்கன்னா நாங்கள் மறுக்க முடியும், அதுக்கு பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ ஆளுநர் தொடர்பாக எழுப்பின கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை என்பதுதான் சட்டநிலை. உச்சநீதிமன்றம் அதை நிராகரிக்கலாம். கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்றம் வந்து அதை நிராகரிக்கும் என்று தான் நான் வந்து நம்புகிறேன். அதே போல் இவங்க தொடர்ந்து நீதித்துறையோட ஒரு மோதல் போக்கை வந்து பாஜக கையாள்வது சரி கிடையாது. அப்பாயின்மெண்ட்டை பூரா அவங்க நிறுத்துறாங்க. இப்போ இந்த நான் சொல்கிறேன், இந்த 6 மாதத்தில் பாருங்கள், கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்றம் பிஜேபிக்கு ஒத்துப்போனா இவங்க கொடுக்குற அப்பாயின்மெண்ட்டை பூரா அவங்க நிறுத்தி வைப்பாங்க. அப்படி ஒரு மோதல் போக்கை உருவாக்குவார்கள். யார் பெரியது? ஏற்கனவே வந்து அதை சொல்லிட்டாங்க. என்ன நோக்கம்னா நீதித்துறை தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்குது. மற்ற எல்லா துறையும் அவங்க கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. இப்போ நீதித்துறை மண்டையில் தட்டி வச்சிட்டோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேற்றலாம். ஒரு இந்து ராஷ்டிரம் என்பதை அறிவிக்கலாம். இன்றைக்கி இந்து ராஷ்டிரம் என்று இன்றைக்கி அறிவிச்சா அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துரும். அவங்களுக்கு தடை என்பது சுப்ரீம் கோர்ட்டு தான் இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தின் 13 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கேசவானந்த பாரதி வழக்கில் பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது, இந்த நாடு ஜனநாயக சோசியலிச குடியரசு, மதச்சார்பற்ற நாடு அப்படின்றதெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு எஸ்ஆர் பொம்மை, இன்னைக்கு ஆளுநர் வழக்கு, இது கூட்டாட்சி, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற போது இந்து ராஷ்டிரம் என்று அறிவிப்பதற்கு தடையாக இருப்பது வந்து உச்சநீதிமன்றம் தான். அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ உச்சநீதிமன்றத்தை என்ன வகையிலாவது நெருக்கடி செய்து நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு சொல்லி பாஜக அரசு தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறது. ஏராளமான நீதிபதிகளை அவங்கள வந்து எலிவேட் பண்ணாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராமல் ரிட்டையர்டாக விட்டு வேறு மாநிலத்துக்கு போக விட்டு இப்படியெல்லாம் நிறைய வந்து நீதித்துறையோடு கடும் நெருக்கடியை உருவாக்கியவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும் பாஜக அரசும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதன் தொடர்ச்சியாக இவர் நீதிபதி கவாய் அவர்கள் இந்த ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறது போல தெரியுது. அதற்கு நீதித்துறை அடிபணியக்கூடாது. அடிபணியாமல் தைரியமாக இருந்தால் மக்கள் நீதித்துறையோடு நிற்பார்கள். இப்போ சோபியா குரேஷியை பேசின வழக்கம் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சை மன்னிப்பு கேட்க முடியாது. இது வந்து நீலிக்கல்வி சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் மத்திய பிரதேச அமைச்சர் அவர்கள் பிஜேபி தேசப்பற்றுக்கு நாங்கள் தான் மொத்த குத்தகைன்னு சொல்கிறாங்க. சோபியா அவர்கள் இராணுவத்துக்காக உயிரை கொடுப்ப தயாராக போய் வந்து இந்த பணியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களை காஷ்மீரில் நடந்த பகல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல அவர்கள் சகோதரியை அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னா, நீ முஸ்லீமும் உனக்கு ஒரு முஸ்லீமே அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதை இதை யாரும் அங்கே சீரியஸாக எடுத்துக்கல. ஆமாம், அங்கே வந்து போலீஸ் எஃப்ஐஆர் போட கிடையாது. ஆனால் அங்கே உள்ள உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை சுயமோட்டாவை எடுத்து நீ எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி இது வெறுப்பு பேச்சு. ஏன்னா வெறுப்பு பேச்சுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பல வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்கு. வெறுப்பு பேச்சை இரும்பு கரங்கொண்டு அடக்கணும், அது கிரிமினல் அஃபென்ஸ் வழக்கு போடணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கு வரை வெறுப்பு பேச்சு நீடிச்சுட்டே போகுது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவால் தான் பதியப்படுச்சு. எந்த அரசாங்கம் செய்யலை. பிஜேபி தேசபக்திய குத்தகை எடுத்த பிஜேபி எதுவுமே செய்யலை. அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்துக்கு அவர் போகிறாரு. அந்த வழக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக சொல்லியிருக்கு. இது இப்படி ஒரு கேவலமாக பேசிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைய உனக்கு வெக்கமா இல்லையா? நீ இப்போ எங்கிட்ட வழக்கு காலி பண்ணுறதுக்காக மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்கிற. இது மன்னிப்பு கேட்டு நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு கிடையாது, நாங்கள் மன்னிக்கிறதுக்கு. நீ பண்ணியிருக்கிறது கிரிமினல் குற்றம். அதனால் மாவட்ட போலீஸ் விசாரிக்கக்கூடாது. 3 மாவட்ட வேறு மாநிலத்தை சேர்ந்த 3 போலீஸ் அதிகாரி இதை விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது கீழ்த்தரமானது, வெட்கக்கேடானது. இப்படி ஒரு அமைச்சர் இருப்பதே வந்து அவமானமாக இருக்குது. இது தேசத்துக்கே அவமானம்னு சொல்லி பாஜக மந்திரியை துளைத்தெடுத்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம். இப்போயாவது அவர் ரிசைன் பண்ணல. மான வெக்கம் சூடு சொரணம் இருந்தால் இப்போயாவது ரிசைன் பண்ண சொல்லணும். ஆனால் அவங்களுக்கு தான் பிஜேபிக்கு எதுவுமே கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி இந்த தேசப்பற்றிலும் இராணுவத்திலும் கூட இவர்கள் விளையாட்டை அவர்கள் நடத்துகிறார்கள். வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து மோடியின் முடிவை அறிவிக்கிறார், அவரை அட்டாக் பண்ணுறாங்க, அவர் மகளை அட்டாக் பண்ணுறாங்க. இப்படி தான் நடக்குது. யார் உயிரை அந்த பகல்காம் தாக்குதல் உயிரை கணவர் கொடுக்குறாரு, கடற்படை அதிகாரி. அவங்க மனைவி வந்து முஸ்லீம் மீதான வெறுப்பாக இவங்க மாற்றாங்கன்னா அவங்க நடத்த சம்மந்தமாலாம் அட்டாக் பண்ணாங்க. அது நடந்துச்சு. இப்படி கேவலமாக பாஜகவினர் தொடர்ந்து
நாட்டுக்காக உயிரை கொடுப்பவர்களை கூட அப்படி கேவலமாக நடத்துகிறாங்க, இராணுவத்தை அப்படி நடத்துகிறாங்க. அப்படி ஒரு மத வெறுப்பு வன்முறையை இந்த சமூகத்தில் விதைத்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்து. அரசு அதிகாரிகளுக்கு ஆபத்து. அவங்க பணியை அவங்க செய்ய முடியலை, இராணுவ அதிகாரிகள் அவங்க பணியை செய்ய முடியலை அப்படின்னா எவ்வளோ பெரிய பேராபத்து. இதைத்தான் உச்சநீதிமன்றம் கேட்டு இருக்கிறது. எனவே அந்த அமைச்சர் உடனே ராஜினாமா பண்ணணும், இல்லைன்னா பிஜேபியிலேருந்து அவரை நீக்க சொல்லணும், இல்லைன்னா தேசப்பற்று நீங்கள் பேசுவதற்கான எந்த அர்த்தமும் கிடையாதுன்றதை யதார்த்தமான ஆஜராக சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதோட ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இவர்கள் கொஞ்சமாவது இவங்களுக்கு ஒரு மான வெக்கன்னு இருந்தால் அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அதை ஃபேஸ் பண்ணுறாரு. நீங்கள் செந்தில் பாலாஜியை ரிசைன் பண்ண சொன்னீங்கல்ல, அது அவருக்கு பொருந்துமா இல்லையா? அதுபோல் அவரை ரிசைன் பண்ண சொல்லுங்கள், ரிசைன் பண்ணிட்டு விசாரணை எதிர்கொள்ளட்டும். அப்படின்னா தான் பிஜேபிக்கு குறைஞ்சபட்சம் நாட்டுப்பற்றுன்னு பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா எந்த அருகதையும் இல்லாத நபர்களாக தான் பாஜக இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, நன்றி சார். நன்றி.